திருவண்ணாமலையின் பண்டைய மற்றும் இடைக்கால வரலாறு ஒரு பொறிக்கப்பட்ட கல்வெட்டிலிருந்து காணப்படுகிறது. 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட மேலும் கல்வெட்டுகள் பல்லவ வம்சத்தின் இறையாண்மையை குறிக்கின்றன. அதன் தாயகம் காஞ்சிபுரம், முன்னர் காஞ்சிவரம் என்று அழைக்கப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டின் தமிழ்நாட்டின் நாயன்மார்கள், புனிதக் கவிஞர்கள் திருஞான சம்பந்தர் மற்றும் அப்பர் திருநாவுக்கரசர் நாயனார் ஆகியோர் தங்கள் இலக்கிய படைப்பான தேவாரம், தமிழ் சைவ பக்தி வசனங்களின் தொகுப்பில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலை பற்றி எழுதினர். திருவண்ணாமலை கோயிலில் அருணாச்சலேஸ்வரரை வணங்கியதாக காட்டுகிறார். சோழ வம்சத்தின் ஆட்சியாளர்கள் 400 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதியை ஆட்சி செய்தனர் மற்றும் திருவண்ணாமலை கோயிலுக்கு அடிக்கடி வருகை தந்தனர். சோழ வம்சத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் சோழ மன்னர்களின் பல வெற்றிகளை குறிக்கும் வகையில் அண்ணாமலையார் கோயிலுக்கு எண்ணெய், பசு, நிலம் போன்ற பல்வேறு பரிசுகள் பரிசாக வழங்கப்பட்டதை குறிக்கின்றன. திருவண்ணாமலையில் காணப்படும் சில கல்வெட்டுகள் இந்த பகுதியில் பாண்டிய வம்சத்தின் ஆதிக்கத்தை குறிக்கின்றன. 1328ஆம் ஆண்டு தொடங்கி ஹொய்சாள பேரரசின் தென்னிந்தியாவின் கன்னடிக பேரரசு மன்னர்கள் திருவண்ணாமலையை தங்கள் தாயகமாக அழைத்தனர். கர்நாட பேரரசு 1336 முதல் 1646 வரை என்றும் அழைக்கப்படும் விஜயநகர பேரரசின் துளுவ வம்சம், சங்கம வம்சம் மற்றும் சாலுவ வம்சத்தைச் சேர்ந்த பல கல்வெட்டுகள் அண்ணாமலையார் கோயிலுக்கு அவர்களின் மன்னர்களிடமிருந்து பல்வேறு பரிசுகளை குறிக்கின்றன. விஜயநகர மன்னர்களுக்கு சொந்தமான அலமேலு, நிர்வாக விவகாரங்கள் மற்றும் பல கவலைகளில் முக்கியத்துவத்தை காட்டுகின்றன. விஜயநகர பேரரசின் போது திருவண்ணாமலை ஒரு முக்கியமான நகரமாக இருந்தது. இது பல்வேறு புனித யாத்திரை தலங்களையும் ஆயுதப்படைகளின் வழிகளையும் இணைக்கிறது. மேலும் சில பழங்கால பதிவுகள் திருவண்ணாமலையை ஒரு நகரமாக குறிக்கின்றன. நகர்ப்புற மையம் அண்ணாமலையார் கோயிலை சுற்றி வேகமாக வளர்ந்து வருகிறது.